வணக்கம் மக்களே! நாம் இன்னைக்கு மாமன்னர் வீரராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு ஆவணி ஆயில்யம். அவரை இந்நன்னாள்ல நம்ம போற்றி மகிழ்வோம். வாங்க அவரை பற்றி பார்க்கலாம். அதாவது ஆதுலர் சாலைனா மருத்துவம், வேத நிலையங்கள் மற்றும் தமிழ் இலக்கண நூல் வீரசோழி ஆகியவற்றை உருவாக்கிய பெருந்தகைவர். வரலாற்றில் போற்றப்பட வேண்டியவர். இந்நன்னாளில் அவருக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவரின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். சரி, இவருடைய கல்வெட்டு ஒன்று இருக்குது, பார்ப்போம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுராந்தக வட்டம் திருமுக்குடல் வெங்கடேச பெருமாள் கோயில் 50 வரி கல்வெட்டு இருக்குது. ஆதுலர் சாலை மற்றும் வேத நிலைய செயல்பாடை பற்றி குறிக்குது. வாங்க, இதுதான் திருமுக்குடல் அப்பன் வெங்கடேச பெருமாள் கோவில் கல்வெட்டு. வாங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ, இது முழுக்க முழுக்க மெய்கீர்த்தி. அந்த மெய்கீர்த்தி நான் இன்னொரு நாள் தனியாக சொல்கிறேன். வீரத்தனி கொடி தியாக கொடி மேற்பவர் வருகென்று நிற்ப கோத்தொழில் உரிமை நெய்தி அரசு வீற்றிருந்த மேவருமெனு நெறி விளக்கிய கோவிராஜகேசரி வர்மரான முடையார் ஸ்ரீ வீரராஜேந்திர தேவருக்கு யாண்டு 5ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. கங்கை கொண்ட சோழபுரத்து சோழகேரள திருமாளிகையில் ராஜேந்திர சோழ மாவழி வானராஜனில் எழுந்தருளி இருந்து ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து களத்தூர் கோட்டத்து தனியூர் ஸ்ரீ மதுராந்தக. இதில் முதல்ல சொல்கிற அந்த மெய்கீர்த்தி பார்த்திங்கன்னா தனியாக நான் சொல்கிறேன். அது இப்போ சொன்னால் நிறைய போகும். சரி, சதுர்வேதி மங்கலத்து திருமுக்குடல், அதுதான் இந்த ஊரோட பெயர். மகாவிஷ்ணுக்கள் தேவதானமாய் வருகின்ற காளியூர் கோட்டத்து தேரோடு பருவூர் நாட்டு வயலை காவூர்கள் சாலை கிருத்து வருகின்ற பொன் 75 களஞ்சும் இச்சாலைக்கு சாலபோகமாய் வருகின்றபடி. இதுக்கப்புறம் 2 திருவிழாவும் ஒரு வேத பாடசாலை அதனுடைய விடுதினா ஹாஸ்டல் பற்றிய 7 பக்கத்துக்கு நீண்ட கல்வெட்டு இருக்குது. ஆதுல சாலைக்கு வேண்டும் களமிறங்கும் குசவனுக்கு நாளொன்றுக்கு நெல் குறுணி ஆழ்வார்க்கு. அதாவது இந்த கல்வெட்டு எதை குறிக்குது அப்படின்னா, ஆதுலர் சாலை அந்த அதாவது இது கோவிலுக்குள்ளேயே இருந்திருக்கு. மருத்துவமனை, வேதம் படிக்கக்கூடிய இடம், அங்கேயே ஒரு ஹாஸ்டல் இருந்திருக்கு. இது எல்லாமே வீரராஜேந்திர சோழன் காலத்தில் எடுப்பித்து அது கல்வெட்டை அமைச்சிருக்காங்க. பரிசட்டமும் ஜனநாதன் மண்டபத்தில், இதுதான் அந்த மண்டபம் பேர். அங்கே தான் நடக்குது இதெல்லாம். ஒத்து கேட்பார்க்கும் ஆதுலர்க்கும் ஒளிக்கும் ஈரங்கொல்லிக்கும் நாளொன்றுக்கு நெல் நாணாளியும் ஜனநாதன் மண்டபமும் ஆதுல சாலையும் நிவந்த குன் திருமை காவலே திருமுக்குடற் பெரையனுக்கு நாளொன்றுக்கு நெல் நாணாளியும் காசொன்றும் திருச்சுற்று மாளிகை புது குப்புறத்துக்கு நெல் 40 களமுஞ்சும். இது ரொம்ப பெரிய கல்வெட்டுங்க, படிக்கிறான்னு கேளுங்க. இம்மண்டப தூணும் சாத்திரர்க்கு கிடைகளுக்கும் பணி செய்யும் பெண்டுகள் இருவருக்கு பேரால் நெல்லு நாணாளியாக நாளொன்றுக்கு நெல் குறுணியும் பேரார் காசொன்றாக காசிரண்டும் சாத்திரர்க்கும் கிடைகளுக்கும் ஆதுலர்களுக்கும் கிடைக்க பாயபத்தலந்துக்கு காசிரண்டும் கிடைகளுக்கும் சாத்திரர்க்கும் தலைக்கட்ட சனியொன்று, சனினா சனிக்கிழமை குறிக்குது, சனிக்கொன்று எண்ணெய் 2 நாளியாக ஆண்டொன்றில் சனி 51. அதாவது இந்த கல்வெட்டை எதை குறிக்குது அப்படின்னா, அந்த மாணவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, மருத்துவமனையில் யார் யார் வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கப்பட்டது, இதை மன்னர் எவ்வாறு வகுத்தார் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்குது. அடுத்து, கென்னை 102 நாளிக்கும் ஜனநாதன் மண்டபத்தோத்து கேட்பாருக்கு ராயரியும் விளக்கொன்று கென்னை உலக்காக ஆண்டொன்று கென்னை 90 நாளியும் இவ்வெண்ணெய் 192 நாளிக்கு காசொன்று கென்னை. கென்னைனா எண்ணெயை சொல்கிறாங்க. 20 நாளியாக காசென்பதறைய அரைக்காலு ஜனநாதன் மண்டபத்து புதுக்கு புறத்துக்கு, அதாவது ஒதுக்கு புறத்து தான் அப்படி சொல்கிறாங்க, புதுக்கு புறத்துக்கு நெல் 40 களமும். இந்த ஜனநாதன் மண்டபத்தில் தான் ஆதுல சாலை, அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறது தான் இது. அதுக்கப்புறம் வேத நிலையங்கள், இது எல்லாமே நடந்திருக்கு. அடுத்து இது ஜெயஸ்தம்பம். ஆதுலர் சாலை வீரசோழ நெல் வியாதிப்பட்டு கிடப்பார் 15 பேராளரசி நாளியாக அரிசி குறுணி 7 நாளிக்கு நெல் தூணிங்கிறது துணி கிடையாது, தூணி ஞாழி அறியும் வியாதிப்பட்டு கிடப்பார்க்கும் பலபணி நிபந்தக்காரர்களுக்கும் கிடைகளுக்கும் சாத்திரர்க்கும் வைத்தியம் செல்ல காணியாக தனக்கு தன் வர்க்கத்தார்க்கும் பெற்றுடைய ஆலப்பாக்கத்து சவர்ண கோதண்டராம அஸ்வத்தாம பட்டனுக்கு நாள் ஒன்றுக்கு நெல் முக்குறுணியும் காசெட்டும். இப்போ நம்ம சொல்கிற கேசட் மாதிரியான வார்த்தைலாம் அங்கே இருக்குது பாருங்கள். காசெட்டும் சளிய கிரியை பண்ணுவா நொருவனுக்கு நாளொன்றுக்கு. இதில் வர அந்த பேரை பாருங்களேன், சவர்ண கோதண்டராம அஸ்வத்தாம பட்டன். கல்வெட்டில் நான் முறையாக இந்த மகாபாரத காலத்து ஆளோட பேரை கேள்விப்படுறேன், அஸ்வத்தாம பட்டன் அப்படிங்கிற வார்த்தைங்க வருது. அடுத்து, நெல் குறுணியும் ஆதுலர்களுக்கு மருந்துகளும் வேண்டும் மருந்து பறித்தும் விறகிட்டும் பரியாரம் பண்ணுவார் இருவருக்கு பேரால் நாளொன்றுக்கு நெல் குறுணியாக நெல் பதக்கும்
பேரால் காசொன்றாக காசிரண்டும் ஆதலர்க்கு வேண்டும் பரியாரம் பண்ணி மருந்தடும் பெண்டிகளிருவர்க்கு பேரால் அரிசி நாளியாக நாளொன்றுக்கு நெல் குறுணியும் பேரார் காசரையாக காசொன்றும் ஆதலர்க்கு கிடைக்கலுங்கும் சாத்திரர்க்கும் வேண்டும் பணி செய்யும் விசனொருவருக்கு நாளொன்றுக்கு நெல் நாணாளியும். இதில் அந்த குறுணி இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பொதுவாக வந்து நெல்லை அளக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நாளி, அப்புறம் குறுணி, அப்புறம் தூணி, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பொதுவாக நெல்லை அளக்கிறதுக்கு, அதாவது அந்த மருத்துவமனையிலையும் பாடசாலையில் வேலைப்பட்ட ஆசிரியர்களுக்கும் சம்பளம் எப்படி கொடுத்தாங்கிறது தான் கதை. ஆதுர சாலைக்கு பேர் வீரசோழன். வீரசோழனில் ஆண்டொன்றிலிருந்தும் மருந்து பிராமியம், இதெல்லாம் மருந்து பேர். பிராமியம் கடும்பூரி ஒன்றும் கருங்காய் நீங்க இப்படித்தும் வாசா ஹரிதிக்கி பதி இரண்டும் தசமூல ஹரிதிக்கி படியொன்றும் பல்லாத ஹரிதக்கி படியொன்றும் கண்டிரம் படியொன்றும் பலாக்கெரண்ட தூணியும் லசுநாகேரண்ட தைலந்தூணியும் உத்தம கர்ணாதி தைலந்தூணியும். அதுக்கப்புறம் வார்த்தைகள் அளிக்கப்பட்டிருக்கு. பதக்கும் சுக் சாக்கிருதம் பதக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்துகளோட பெயர். இந்த மருந்துகளோட பேரே வந்து முழுக்க சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது. அடுத்து பில்வாதி கிருதம் பதக்கும், இதெல்லாம் மருந்து பேர். அடுத்து மண்டுகர வடகம் 2000, இது எண்ணிக்கையை குறிப்பிடுது. திருவத்தி 4யும் விமலை 2000, சுண்ணெற்றி 2000, தம்ராதி 2000, வஜ்ர கல்ப தூணி பதக்கும் கல்யாண லவண தூணி பதக்கும் இவை அடுக்குக்கு வேண்டும் மருந்துகளுக்கு. அது நெல்லை தான் குறிக்குது. நிறையும் தேயும் உள்ளிட்டன கொள்ளவும் ஆண்டுதோறும் பூராண சர்ப்பி புதைக்க பசுவின் நெய் பதக்கும் கொள்ளவும் காசு 40. இதெல்லாம் சேகரித்து அதை ஒவ்வொரு வருஷமும் இந்த எண்ணிக்கையில் கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ பணம் ஆகுது, அதாவது 40 காசு ஆகுதுங்கிறதையும் குறிப்பிட்றாங்க. இதை சேமிக்கிறதுக்குனே ஒரு நபர் இருந்திருக்கார். அதுதான் இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இதை சேமிக்கிறதுக்குனே ஒரு ஆள் இருந்திருக்காங்க. மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா 17 மருந்துகள் குறிப்பிடப்படுது. அது என்னன்னு நான் விளக்கத்தப்ப சொல்கிறேன். இது கோவிலுடைய மருந்து கல்வெட்டு இருக்கக்கூடிய பகுதி. ஆதுர சாலையில் ராயிரம் விளக்கொன்று கெண்ணெய் யாழாக்காக நாள் 360 கெண்ணெய் 45 ஞானிக்கு காசிரண்டே காலும் ஜனநாதன் மண்டபத்தில் தன் தனையனுக்கு பங்குனி யுத்தர தொடங்கி புரட்டாசி திருவோணத்தளவும் பரம்பாலுற தண்ணீர் கொண்டு வந்து வைத்து சாய்ப்பான். ஒருவனுக்கு நாள் ஒன்றுக்கு நெல் குறுணியாக நாள் 150க்கு நெல் 15 ஏலத்துக்கு லாமச்சத்துக்கும் நெல்லிரு பதக்கும் இன்யாகம் பண்ணின பிராமணருக்கு தட்சிணைக்கும். இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த வருஷத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. பங்குனி உத்தரத்துலேருந்து புரட்டாசி திருவோணம் வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலம் அந்த தண்ணீர் இறைப்பானுக்குன்னு ஒரு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வெற்றிலை வெறுங்காய்க்கும் நெல் கலனே தூணி 2 நாளி முழக்கே முச்செவிடும் வயலை காவூர் காணியுடைய மாதவன் தாமையன் வர்க்கத்தார்க்கு புரட்டாசி திருவோணத்தினால் கொடுக்கும் பரிசட்டம் 2க்கு காசொன்றை எழுமா 3140 முக்கலனே 2 தூணி பதக்கரு நாளியுழக்கே முச்செவிட்டுக்கும் காசிருநூர் 21 பத்தரையே 2 மாவுக்கும் காசு தராவிடு காசொன்று தண்டவாணினா தண்டம் அபராதம் தண்டவாணியோ டொக்கும் பொன் காசு நிறைக்கால் இடுவதாகவும். இது நல்லா கவனிச்சிங்கன்னா புரட்டாசி திருவோணம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு படைக்கப்படுறது மாதம் தானே. அந்த காரணத்தினால இந்த புரட்டாசி திருவோண நாள்லாம் ஒரு முக்கியமான நாளாக அவங்க கருதியிருக்காங்க. இப்படி யாண்டு இதோட முடிஞ்சிருது. இப்படி யாண்டு 6வது நிபந்தம் செய்தபடி இன்லும் இடத்து சாத்திர கண்காணியோடும் கிடை கண்காணியோடும் சொல்லக்கடவதாக நிபந்தம் செய்தபடிக்கு கல்லு வெட்டுவித்தார். இந்நாடு கூற செய்த அதிகாரி பேர்லாம் பாருங்கள். சோழ மண்டலத்து விஜயராஜேந்திர வளநாடு, இதை மன்னன் பேர் விஜயராஜேந்திர வளநாட்டு இடையாள நாட்டு மீனர் குடையன் பசுபதி திருவரங்க தேவன் நாராயண ராஜேந்திர மூவேந்த வெள்ளார் பான. இவர் தான் சொல்லியிருக்காரு கல்வெட்டில் இப்படி எழுதுன்னு சொல்லியிருக்காரு. அதை எழுதினவர் யாருன்னா ஏவ கல்லு வெட்டுவித்தான். எழுதினவர் பேர் என்னன்னா ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து புலர்கோட்டை தாக்குடி நாட்டு அயண்டம்பாக்கத்து. அதாவது அவர் கல்வெட்டு இப்படி எழுதுன்னு சொன்னவர், இவர் கல்வெட்டு எழுதினவர். இறைவெட்டி குமரப்பாசுர்க்கத்தான வீரராஜேந்திர செம்பியத்தரையன் இந்த தர்மம் செய்வித்த தாமையினார் மகன்
தாமையன் கங்கை கொண்ட சோழனான சேனாதிபதி பேர் இதெல்லாம். கங்கை கொண்ட சோழ தன்மபாலருக்கும் அவருடைய தம்பி, இவர் தம்பியார் தானான சேனாதிபதிகள் வீரராஜேந்திர தன்மபாலருக்குமாய் இது கல் வெட்டி வித்தான். சரிங்களா, இவங்க தான் கல்வெட்டு வெட்டியிருக்காங்க. அடுத்து ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து புழல்கோட்டத்து நாட்டு சதுர்வேதி மங்கலத்து பிராமணன் மாங்களூர் நமச்சிவாய தேவன் மகன் தழுவ குலைந்தானான அபிமானமெரு மாராயன் இத்தர்மம் ஸ்ரீ மதுராந்தக சதுர்வேதி மங்கலத்து மகாசபைய ரக்ஷஸ்ரீ. இது தாங்க மொத்த கல்வெட்டும். கிட்டத்தட்ட 50 அந்த மெய்கீர்த்தி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 55 வரி கல்வெட்டு. இது மிகப்பெரிய கல்வெட்டு. இதை எழுதி முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட சொற்பொருள் பார்ப்போம். சாலபோகம் அப்படின்னா உணவு சாலைக்கு கொடுத்த நிலம். ஆதுலர்னா நோயாளி வறியவர். ஆதுலர் சாலைனா உணவும் தங்கும் வசதியும் கொடுத்து பண்டுவம் செய்யும் மருத்துவகம். பரிசட்டம் அப்படின்னா சிலைக்கு சாற்றும் ஆடை. சிலைக்கெல்லாம் நம்ம உடை மாத்திரம்ல அது. ஒத்துக்கேள்னா வேத பாடத்தை கேட்குறது பேர். ஒழிக்கும்னா துப்புரவாக்கும். அப்புறம் ஈரங்கொழினா வண்ணான். நிபந்தனை செலவு திட்டம். புதுக்கப்புறம் கட்டடம் புதுப்பிக்க வைத்த நிலம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாத்திரர்னா வேதம். அதை வடமொழி கல்வி ஆசிரியர்னு சொல்லுவாங்க. சாத்திரர் அப்படின்னா. கிடைகள்னா வேதம் பயிலும் மாணவர். கிடைக்கப்பாய்னா உறங்கப்பாய். தலைக்கட்டனா நீராட. நிபந்தக்காரர்னா கோவில் ஊழியரில் ஒருவர். அடுத்து சவர்ணன், அதாவது எல்லா மருத்துவ பிரிவிலும் வல்லவன். மல்டி ஸ்பெஷாலிஸ்ட்னு சொல்லுவாங்களா, அவங்கள தான் சவர்ணன் சொல்லியிருக்காங்க. பெருமருத்துவன். சல்லிய கிரியைனா கூராயுத காயத்தை ஆற்றும் மருத்துவம். அடுத்து பரிகாரம்னா நோய் விடுப்பாடு, ரிலீஃப். நாவிதன்னா நமக்கு முடி வெட்டுறவங்க. சாய்ப்பான்னா ஊற்றுவான்னு அர்த்தம். வர்க்கத்தார்னா சார்ந்தோர் வழிவந்தோர்னு அர்த்தம். முச்ச விட்டு அப்படின்னா ஒரு முகத்தல் அளவை, அது என்ன சரியாக தெரில. தண்டவாணி அப்படின்னா பொன்னின் மாற்று அறியும் ஆணி. பொண்ணு இருக்குது பார்த்திங்களா, அதாவது தங்கம் இருக்குது பார்த்திங்களா, அதை மாற்று அறியும் ஆணியா. கூறுசைனா வேலையை வகை செய்து நிர்பகின்னு அர்த்தமா. மகாசபைனா பிராமண ஊர்களின் சபையின் முழு கூட்டம் அப்படின்னு அர்த்தம். ரக்ஷைனா பாதுகாப்பு. இந்த தகவல்கள் எல்லாத்தையும் கொடுத்த அந்த இணையதளத்துக்கும் நான் இந்த நன்றி சொல்கிறேன். வல்லமை அப்படிங்கிற ஒரு இணையதளத்துலேருந்து நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அடுத்து இங்கே கல்வெட்டு. இப்போ விளக்கத்தை பார்ப்போம். இக்கல்வெட்டு வீரராஜேந்திர சோழனோட 5ஆம் ஆட்சி ஆண்டில், அதாவது 1068ஆம் ஆட்சி ஆண்டில் வெட்டப்பட்டிருக்கு. மதுராந்தக சதுர்வேதி மங்கலத்தில் அடங்கியது தான் இந்த திருமுக்குடல். அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தேவதானமாக காளியூர் கோட்டத்தின் வயலை காவூரார் உணவுச்சாலைக்கு தேவதானமாக கொடுத்து வந்த, வேற ஏதோ ஊருக்கு தேவதானமாக கொடுத்து வந்த 75 கலஞ்சு பொண்ணை வீரராஜேந்திர சோழன் தன்னோட 2ஆம் ஆட்சி ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் கொடுக்காமல் போகவே தன் 5ஆம் ஆட்சி ஆண்டு முதல் 75 கலஞ்சு பொண்ணை இவ்வூரால் வந்த வரியையும் இறையிலியாக ராஜேந்திரன் வழங்கினார். அதாவது எல்லாத்தையும் சேர்த்து இப்போவே சேர்த்து வழங்குறார். சரிங்களா. இதன் மதிப்பு 147 கலஞ்சும் 216 காசும் 2 மாவும் ஆகும். அதாவது அந்த ஊருக்கு கொடுக்க வேண்டியதை இந்த ஊரோட வருமானத்தை சேர்த்து மொத்தமாக கொடுத்துட்றாரு. அதுதான் 147 கலஞ்சும் 216 காசும் 2 மாவும் ஆகும். இது கோவிலின் பல்வேறு பணிகளுக்கும், ஆவணியில் ஒரு திருவிழாவும் கார்த்திகையில் ஒரு திருவிழாவும் கொண்டாடுவதற்கும், கோவிலில் உண்டு உறைவிட வேத பாடசாலை நடத்தவும், கோவிலின் ஜனநாதன் மண்டபத்தில் இங்கே தான் பார்க்கணும் 15 படுக்கையுடன் செயற்பட்டு வந்த மருத்துவமனையை தடையின்றி நடத்தி செலவும் தரப்பட்டது. இந்த பணத்தை எதுக்கு செலவிட்டிருக்காரு பாருங்க, எல்லாமே மருத்துவ இதுக்கு. வேத பாடசாலையில் 14 ஆசிரியரும் 50 மாணவரும் இருந்துள்ளனர். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அந்த காலத்தில் ஸ்பெஷலாக இருந்திருக்குன்னு. இம்மருத்துவமனைக்கு தேவையான களம் மனையும் குயவர் இருப்பாங்களே பானை செய்கிறவங்க, அவங்களுக்கு நாள் ஒன்றுக்கு 1 குறுநி நிலம் நெல். சிலையின் உடுப்பை ஜனநாதன் மண்டபத்தில் வேத பாடம் கேட்கும் மாணவர் நோயாளிகள் துணியை துவைக்கும் வண்ணானுக்கு நாள் ஒன்றுக்கு நெல் 4 நாளையும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் செஞ்சுருக்காரு. நெல் 4 நாளையும் ஜனநாதன் மண்டபத்துக்கும் அதில் இயங்கும் மருத்துவமனைக்கும் கோயிலில் திட்ட செலவை மேற்கொள்வதற்கும் மெய்காவல் புரியும் திருமுக்குடல் பறையனுக்கு, இப்போ நல்லா கவனிங்க இந்த வார்த்தை பாருங்க, பறையனுக்கு நாள் ஒன்றுக்கு நெல் 4 நாளையும் 1 காசும் தரப்பட வேண்டும். கட்டாயமாக தரணும். இவங்க தான் அந்த பறையன்கிறவங்க முக்கியமான அரச பொறுப்பில் இருந்திருக்காங்க மன்னர்கள்கிட்ட. அவங்களுக்கு ஒரு இந்த இது கொடுத்தே ஆகணும்னு கட்டாயம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதுகாரும் பறையர்கள் கடந்த 2000 ஆண்டுகளாக ஊருக்குள்ளும் கோவில்களுக்கும் செல்ல முடியாமல் தீண்டாமை பாராட்டி தடுத்து வைக்கப்பட்டனர் அப்படின்னு சில இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது.
பாடிக்காவல் என்னும் ஊர்காவல் பணியை அவங்க மேற்கொண்டு தான் இருந்திருக்காங்க. அதாவது இந்த பெரியார் எப்பை கூற்றெல்லாம் இந்த கல்வெட்டு வரி தவிர்த்து அடிக்குது. அதாவது பெரும்பாலும் பறையரே ஊருன்னு நுழையாமல் இப்பணியை மேற்கொள்ள முடியாது. அவங்கள தாண்டி தான் நம்ம போயே ஆகணும். ஏன்னா அவங்க தான் அந்த மெய்க்காவல் படையை செஞ்சுருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழகத்தில் சோழர் பாண்டியர் ஆட்சியில் தீண்டாமை நிலவலை. அது நாயக்கர் காலத்தில் தான் நிலவி இருக்குது. அது நாயக்கர் ஆட்சியில் தான் புதிதாக ஏற்பட்ட சமூக சீர்கேடு. ஆனால் அது தெலுங்கர் வந்து இதை பொறுப்பேற்காமல் பழியை வந்து தமிழ் சமூகத்தினர் மேலேயும் சில பேர் மேலேயும் அதை ஏவி விடுறாங்கங்கிறது ஒரு வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. இந்த கல்வெட்டு தெளிவாக சொல்லுது. அதாவது பறையர்களுக்கு சம உரிமை சோழர் பாண்டியர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது இந்த கல்வெட்டு சொல்லுது. கோவிலோட திருச்சுற்றை புதுப்பித்து கட்ட நெல் 40 களம் ஒதுக்கணுமா எப்போதும். இந்த மண்டபத்தில் இன்னும் வேத ஆசிரியருக்கும் வேதம் பயிலும் மாணவருக்கும் பணிப்பெண்கள் இருவருக்கும் ஆள் ஒருவருக்கு நெல் 4 நாளியாக நாள் ஒன்றுக்கு அதாவது நெல் மொத்தமாக 4 நாளி கொடுக்கணுமா. நாள் ஒன்றுக்கு குறுணி அளவும். எப்படி நாள் ஒன்றுக்கு குறுணி அளவும் இருவருக்கும் ஒரு காசு. இது யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பணிப்பெண்களுக்கு சொல்கிறாங்க. 4 நாளி மொத்தமாக கொடுக்கணும், ஒரு நாளைக்கு குறுணி அளவும், இருவருக்கும் ஒரு காசு கொடுக்கணும். இது எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க என்ன சம்பளம் கொடுத்தாங்கிறது தான் கதை. வேத ஆசிரியர் மாணவர் நோயாளிகள் படுத்து உறங்க பாய் 75 வாங்க 2 காசும். வேத ஆசிரியர் மாணவர் வேத ஆசிரியர் தான் மாணவருக்கு தலைக்கு தேய்ச்சி விடுறாராம். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணெய் 2 நாளி என்ற கணக்கில் ஒரு ஆண்டிற்கு 51 சனிக்கிழமைக்கு 101 நாளியும் எண்ணெய். ஜனநாதன் மண்டபத்தில் வேதம் கேட்கும் மாணவருக்கு இரவில் எரியும் விளக்கு ஒன்றுக்கு எண்ணெய் விளக்கு அளவு ஆண்டு ஒன்றுக்கு 90 நாளியும். இந்த எண்ணெய் 192 நாளைக்கு ஒரு காசுக்கு 20 நாளி என்ற மேனியில் 9.5 காசும். ஜனநாதன் மண்டபத்தை புதுப்பித்து கட்ட 40 களம் நெல்லும் ஒதுக்கப்பட வேண்டும். எவ்வளோ பெரிய விஷயத்தை பாருங்களேன். ஆசிரியர் தான் மாணவருக்கு இது தேய்ச்சி விடுறாரு. அதுலேருந்து மிச்சமாகிற காசை இந்த ஜனநாதன் மண்டபத்தை புதுப்பிக்க 40 களம் நெல்லை ஒதுக்கணும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த கோவிலுக்குள்ளேயே அந்த மருத்துவமனை இயங்கியிருக்கு. அது பேர் வீர சோழன், அவரோட பேரே அவர் வச்சுருக்காரு. இதில் நோயுற்று கிடக்கும் 15 நோயாளிக்கு தலைக்கு அரிசி, அவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் தலைக்கு அரிசி நாளியாக குறுணி 7 நாளைக்கு, இதெல்லாம் அளவுங்க, 7 நாளைக்கு நெல், தூணி 5 நாளியும் உரியும் நோயுற்றாருக்கு பலப்பணி கோவில் பணியாளருக்கும் மாணவருக்கும் வேத ஆசிரியருக்கும் மருத்துவம் செய்ய காணியாக தனக்கும் தன் வழி. அதாவது நான் மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி வரவங்க எல்லாரும் இங்கே வந்து மருத்துவம் செய்ய வந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து அந்த மருத்துவத்தை பெறுவதற்கு யார் அங்கே இருந்தாங்க அப்படின்னா ஆலப்பாக்கத்து பெருமருத்துவன் கோதண்டராம அஸ்வத்தாம பட்டனுக்கு அவனுக்கு தான் நெல் 3 காசும் கொடுத்துருக்காங்க. ஒரு அறுவை சிகிச்சை செய்பவனுக்கு நாள் ஒன்றுக்கு குறுணி நெல்லும், நோயாளியர் மருந்துகளுக்கு தேவையான பச்சிலைகளை பறித்து வந்து அடுப்பெரித்து மருந்தாக்கி நோய் விடுபட இருவருக்கு, அதாவது மருந்தை பறித்து இந்த பச்சிலையெல்லாம் பறிச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தலைக்கு நாள் ஒன்றுக்கு நெல் குறுணியாக நெல் பதக்க அளவும் தலைக்கு 1 காசு, 2 பேருக்கும் ஒரு காசு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 காசும் தரப்பட வேண்டும். சரிங்களா. நோயாளியருக்கு தேவைப்படும் நோய் விடுபாடு மருந்திடும் 2 செவிலி பெண்கள், நர்ஸுக்கு 2 நர்ஸுக்கு தலைக்கு 4 நாளியாக நாள் ஒன்றுக்கு குறுணி நெல்லும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அதையும் அந்த கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் பாருங்க. அவன் பேர் முதற்கொண்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அவன் எவ்வளோ பெரிய மன்னனாக இருப்பான். அரை காசு என்ற மேனியில் 1 காசும், அதை மொத்தமாக 1 காசு. வேத ஆசிரியர் மாணவருக்கு மலித்து விடும், அதாவது மாணவருக்கு முடி வெட்டி விடுறாங்களே, அந்த நாவிதனுக்கு நாள் ஒன்றுக்கு 4 நாளி நெல்லும் தரப்பட வேண்டும். இந்த மருத்துவமனையில் அந்த ஒவ்வொரு மருந்து சொல்கிறாங்களே, அந்த மருந்தோடைய அளவு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பிராமியம் கடும்பூரிங்கிறது ஒரு எண்ணம்மா, அது எந்த அளவுலாம் எனக்கு தெரில. வாசா ஹரிதக்கிங்கிறது 2 படி, தசமூல ஹரிதக்கிங்கிறது 1 படி, பல்லாதக ஹரிதக்கிங்கிறது 1 படி, கண்டிரம் அப்படிங்கிறது 1 படி, பலாக்கேரண்ட தைலம்ங்கிறது 1 தூணி, லசுநாக ஏரண்ட தைலம் 1 தூணி, உத்தம கருணாதி தைலம் 1 தூணி, கிருதம்னா இதெல்லாமே தூணிங்கிறது வந்து லிட்டர் கணக்கில் சொல்கிறது. கிருதம்னா 1 பதக்கு, பில்வாதி கிருதம்னா 1 பதக்கு, மண்டுக்குற வடகம்னா 2000 எண்ணம், அதெல்லாம் இப்போ மாத்திரை மாதிரி கும்பல, திரவத்தினா
திரவத்தி ஒரு நாளி விமலை 2000 எண்ணம் சுனேற்றி தம்ராதி வஜ்ரகல்பம் கல்யாண லவணம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பதக்கு தவிர இவற்றின் மேல் பூச்சு, அதாவது மேல் பூச்சுன்னா அந்த செவுத்துக்கு அடிக்கிறாங்க, அந்த மேல் பூச்சு மருந்திற்கும் தேவையானவை வாங்கவும். மேல் பூச்சுங்கிறது ஒருவேளை அந்த நோயை குறிக்குதும் என்னமோ தெரில, அதுவும் சரியாக தெரில. ஆண்டுதோறும் புராண சர்ப்பி புதைப்பதற்கு, இதுவும் என்னன்னு தெரிலங்க. பசுனை பதக்க அளவு வாங்க, நெய் அலக்கு வாங்க 40 காசும், மருத்துவமனையில் இரவில் எரியும் விளக்கு ஒன்றுக்கு எண்ணெய் ஆளாக்கு என்ற மேனி 360 நாளுக்கு, இப்போ கணக்கு 360 தான் போல், 360 நாளுக்கு எண்ணெய் 45 நாளைக்கு காசு 2.25 தரணுமா. இதெல்லாம் அளவிடுங்க. அது எவ்வளவு பத்துது, எத்தனை நாளைக்கு அந்த விளக்கு எரியணும், அதுக்கு எவ்வளோ காசு போடணுங்கிறத கூட ஒரு கால்குலேஷன் போட்டு அது மொத்தமாக பண்ணி அதையே அந்த காலத்தில் கல்வெட்டில் எழுதியிருக்கான். அப்படின்னா எந்த அளவுக்கு கணிதத்தில் அவனுங்களும் புலமையாக இருந்திருக்காங்க பாருங்கள். இதுக்கப்புறம் பாருங்கள், ஜனநாத மண்டபத்தில் பங்குனி உத்திரத்திலேருந்து புரட்டாசி திருவோணம் வரை பரம்பால் ஊறுவதற்கு தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றும் ஒருவனுக்கு நாள் ஒன்றுக்கு குறுணி நெல் என்ற அளவில் 49 நாளுக்கு 15 களம் நெல்லும் ஏலக்காய்க்கும் லாமச்ச வேர், இதெல்லாம் வேறு, லாமச்ச வேருக்கும் நெல் 2 பதக்கும் தன்யாகம் செய்த, அது ஏதோ யாகம் செய்கிற பிராமணர் தட்சணையாக வெற்றிலை பாக்கிற்கு, அந்த வெத்தலை பாக்கிற்கு நெல் 1 கலனும் தூணி 2 நாளி முழக்கு 3 செவிடு வயலை காவூரில் பரம்பரை நிலம். அதாவது முதுசோமுங்கிற வார்த்தை வந்து அதிகமாக கல்வெட்டில் நானே இப்போ பார்க்குறேன். அது வந்து பரம்பரை நிலம் அப்படிங்கிறது தான் அந்த முதுசோம் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிது. அப்படிப்பட்ட அந்த பரம்பரை நிலம் முதுசோம் உள்ள மாதவன் தாமையன், அந்த பரம்பரை நிலம் கொண்ட மாதவன் தாமையன் வழிவந்தோருக்கு, மாதவன் தாமையன்கிற ஒருத்தரோட வழிவந்தவருங்க இந்த புரட்டாசி திருவோணத்து நாளில் கொடுக்கின்ற இறைவன் ஆடைக்கு, இறைவனோட ஆடைக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 2 காசு 7 மா. இது 3243 கலன் 2 தூணி பதக்கு, இதெல்லாம் நெல்லோட அளவீடு. 6 நாளி உலக்கு 3 செவிட்டுக்கும் 210 2 மாவிற்கு தர வேண்டும். அதாவது நில அளவிடுது, 2 மா நிலத்துக்கு இவ்வளவு நெல் அளவிட கொடுக்கணுமா. இக்காசை தராவிடில் காசு ஒன்றுக்கு பொன்னின் மாற்றறியும் ஆணியை ஒத்த அளவிற்கு பொற்காசு எடை போட்டு தருவதாக ஒத்துக்கணும். ஒன்றும் இல்லை, இதை தர முடியல அப்படின்னா அந்த 1 காசுக்கு ஈடாக ஒரு ஆணி, பொன்னால் செய்யப்பட்ட ஆணி ஒன்றை வந்து தரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியே அதாவது இது 5ஆம் ஆண்டு கல்வெட்டா, இதேமாரி அடுத்த வருஷம் 6ஆம் ஆண்டுக்கு செலவு திட்டம் வகுத்தபடி செய்து ஒரு வருஷமும் அந்த வகுப்பாங்க போல் செலவு என்ன செய்யணுங்கிறத வகுத்து வேத ஆசிரியர் கண்காணியுடனும் மாணவர் கண்காணியுடனும், அதாவது ரெசிடென்ட் கவுன்சிலர் மாதிரி, ஆசிரியருக்கு ஒரு கவுன்சிலர் மாணவருக்கு ஒரு கவுன்சிலர் செல்வதாக கோவில் நிர்வாக திட்டம் செய்தவர் கல்வெட்டு வெட்டுவித்தார். யார் வெட்டுவித்தா? இந்நாட்டு வேலையை பகுத்து நிர்வகிக்கும் அதிகாரியான சோழ மண்டலத்து விஜயராஜேந்திர, அங்கே படித்தது தான், விஜயராஜேந்திர வட நாட்டின் இடையல நாடான மீனக்குடையான் பசுபதி திருவரங்க தேவனார் ராஜேந்திர மூவேந்திர வெள்ளார். இது கல்வெட்டு வெட்டுவித்தார். அந்த ஏவலை, அந்த ஆணையை ஏற்று கல்லில் வெட்டி வைத்தான். கல்லில் வெட்டி வைத்த ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து புலவர் கோட்டத்தை சேர்ந்த தாகுடி நாட்டின் அயண்டம்பாக்கத்தின் இறைவேட்டின் குமர பாசுக்கர் கத்தன் வீரராஜேந்திர செம்பியத்தரையன். இந்த அறத்தை செய்வித்த, அதை நல்லதை செஞ்ச தாமையனார் மகன், அங்கே முன்னாடி பார்த்தோம்ல, அவருடைய மகன் பேர் தாமையன். கங்கை கொண்ட சோழனான சேனாதிபதிகள், அவருக்கு 2 சேனாதிபதிகள் இருந்திருக்காங்க பசங்களாக. அவங்க பேர் என்னன்னா கங்கை கொண்ட சோழ தர்மபாலர் ஒருத்தர் பேர், இன்னொரு அவரோட தம்பி இன்னொரு மகன் பேர் தாமையனார். அதாவது இவன் தம்பி தாமையனார் மகன் சேனாதிபதிகள் விஜயராஜேந்திர தர்மபாலர் சார்பில் இதை கல்லில் எழுதினான். அதாவது இவங்க முன்னிலையில் அதில் கல்லில் எழுதியிருக்காங்க. ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தின் புழல் கோட்டத்து நாட்டு சதுர்வேதி மங்கலத்து பிராமணன் பேர் என்னன்னா மாங்களூர் நமச்சிவாய தேவன் மகன் தழுவ குறைந்தனான அபிமான மெரு பிரம்மராயன். அவன் முன்னிலையில் இந்த ஊர் சபையை இதை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு உறுதிமொழி இருக்கிறாங்க. இது நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. பெருமருத்துவர் ஒருத்தரை பார்த்தோம்ல, அவர் பேர் அஸ்வத்தாம பட்டன். அதாவது அவர் தனது மாணவர், அவர் உறவுக்காரங்க போன்றவருக்கு பணியாற்றுவதால் அவருக்கு நெல் எல்லாருக்கும் சேர்த்து பணியாற்றுறதுனால நெல் 3 8 காசும் தரப்படுது. அறுவை மருத்துவன் சேவை சிலருக்கு மட்டுமே, எல்லாருக்கும் தேவைப்படாதுல்ல, ஒரு சில பேருக்கு தானே தேவைப்படும். அதனால் அவருக்கு மட்டும், அதாவது யார் யார் எப்படி வேலை செய்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் சம்பளமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு கொஞ்சம் குறைவாக கொடுத்துருக்காங்க. 1 குறுணி நெல்லும் மருந்து ஆக்குவோருக்கு நெல் குறுணியாக 1 பதக்கும் 1 காசும் தரப்படுகிறது. செவிலிகளுக்கு 1 குறுணி நெல்லும் 1/2 காசும் தருது.
இதில் எந்த பாகுபாடும் இல்லை. அவங்க வேலை செஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காரு. இது எங்கேருந்து ஆணையிடுறார் அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரத்து சோழக்கேரளன்றது. இப்போ இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாளிகை மேடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாளிகையை தான் சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ராஜேந்திர சோழ மாவழி வானராஜன் என்ற அந்த இருக்கை பேர் கூட சொல்லியிருக்காங்க. அங்கே இருந்து தான் இந்த வீரராஜேந்திர சோழன் வந்து ஆணையை வெளியிடுறார். இப்போ இருக்கக்கூடிய மாளிகை மேடு அரண்மனையிலேருந்து அவர் வெளியிடுறார். எவ்வளோ பெரிய அரண்மனை இருந்திருக்கு பாருங்கள். வியாதிப்பட்டு கிடப்பார் அப்படின்னு தான் நோயாளிகளை குறிப்பிடுறாங்க. அந்த நோயாளி ஒருவருக்கு ஒரு வேளை உணவுக்கு 1 நாள் அரிசி கொடுக்கப்பட்டிருக்கு. மருத்துவச்சாலை விளக்கரிக்கை 2.25 காசும், விளக்கொன்றுக்கு ஆளாக்கு நெய் வழங்கப்பட்டது. நான் அறிய முடியுது, இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். அதாவது நாடி பார்த்து மருத்துவம் செய்யும் பொது மருத்துவர். எப்படி சொல்கிறாங்க, பொது மருத்துவர் ஒருவரும் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர் ஒருவரும் இந்த அதாவது 2 பேருமே இருந்திருக்காங்க. அவங்களும் ஹாஸ்டலில் தங்குற மாதிரி வந்து இங்கேயே இருந்து எப்பப்பெல்லாம் மக்கள் வந்து தங்களை பார்க்குறாங்களோ கேம்பாக்டாக இருக்குன்னு சொல்லி அங்கேயே இருந்திருக்காங்க 2 பேருமே. அறுவை சிகிச்சை மருத்துவர் அதான் சல்லியகிரியை பண்ணுவான் அப்படின்னு பேர். நாடி மருத்துவரோட பேர் வந்து ஆலம்பாக்கத்து சவர்ணன் கோதண்டராமன் அஸ்வத்தாம பட்டர். பார்த்தது தான். அதான் இவருக்கு நாளொன்றுக்கு ஊதியம் 3 குறுணி நெல்லும் 4 காசுகளும். அறுவை சிகிச்சை மருத்துவரோட ஊதியம் வந்து நாளொன்றுக்கு 1 குறுணி நெல்லும் 2 காசுகளும் ஆகும். அதாவது இதில் எவ்வளோ பெரிய ஒரு டேட்டா பேஸே கொடுத்துட்டு போயிருக்காரு பார்த்தீங்களா அவரை வந்து இந்த தருணத்தில் நம்ம மறக்கவே முடியாது. அவரோட பிறந்த நாளெல்லாம் இன்னும் நம்ம பெருசாகவே கொண்டாடாமல் இருக்கும். மருத்துவர்களை தவிர்த்து அவர்களுக்கு உதவியாளர்களாக மருந்து தயாரிக்க தேவையான மூலிகை செடிகளை கொண்டு வருவதற்கும் அவற்றை கொண்டு மருந்து தயாரிப்பதற்கும் பேர் என்னன்னா மருந்தாய்ந்து கொடுப்பாராம் அவர் பேர். என்ற மருந்து கொண்டு வருபவர் 2 பணியாற்றினர். 2 பேர் பணியாற்றியிருக்காங்க. மேலும் மருந்து தயாரிக்க வேண்டியதற்கு பயன்படும் விறகுகளை சேகரித்து வந்ததுக்கும் ஒரு ஆள் இருந்திருக்காங்க. அவங்களும் இந்த மருந்தாய்ந்து கொடுப்பார் தான். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்களேன். ஒரு வேலைக்கும் ஒரு ஆளை நியமித்து அவங்களுக்கு ஒரு பெயர் வைத்து இவ்வளோ சம்பளங்கள் கொடுத்துருக்கோம், இப்படி தான் நாங்கள் நடந்திருக்கோங்கிறத எதுக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, பின்னால் வர நம்மளை மாதிரி லூசுங்களுக்கு வந்து வரலாறே தெரியாமல் பேசுகிற லூசுங்களுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. வரலாறே தெரியாமல் மன்னர்களை பற்றி கேவலமாகவும் முன்னோர்களை பற்றி கேவலமாகவும் பேசக்கூடிய ஆட்களுக்கு தான் இந்த பதிவு. அடுத்து இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாளொன்றுக்கு 1 குறுணி நெல்லும் 1 காசும் ஊதியம் பெற்றிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கத்தியை திறம்பட உபயோகிக்கும் சவர தொழில் செய்யும் நாவிதர் ஒருவரும் சவர தொழிலுடன் அறுவை சிகிச்சையும் செய்கிறார். அவர் சவர தொழில் மட்டும் செய்யலை, அறுவை சிகிச்சையும் செஞ்சுருக்கார். இவரும் மருத்துவர்னு கூறப்பட்டிருக்காரு பாருங்க. அதாவது இன்னொன்று மகப்பேறு மருத்துவத்தில் உதவிய நாவிதரோட மனைவி வந்து மகப்பேறு மருத்துவத்தில் உதவி இருக்காங்க. அவங்க பேர் மருத்துவச்சி. இன்ன வரைக்கும் அந்த பேர் உண்டு, மருத்துவச்சின்னு நம்ம சொல்லுவோம். நாவிதருக்கு ஊதியமாக நாளொன்றுக்கு 4 நாளி நெல் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக இதை தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பேரும் அந்த காலத்தில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய எல்லா சர்ஜரி முறைகளையும் அந்த காலத்துலேயே அவங்க செஞ்சுருக்காங்க. 1500 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த தொழில்நுட்பமே இல்லாமல் இவ்வளோ அழகாக தெளிவாக அவங்க யோசித்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்களுடைய பிரெயின் அட்வான்ஸாக இருந்திருக்கு பாருங்கள். சரி, மருத்துவ சாலை சிறப்பாக இயங்குவதற்கு மேலும் சில பணியாட்களும் இருந்தனர். அதான் நீர் கொண்டு வருபவர் ஒரு மருத்துவ சாலைக்கு தேவையான நீர் கொண்டு வரும் பணியில் இருந்தார். அவருக்கு ஆண்டொன்றுக்கு மொத்த வருஷத்துக்கும் 15 களம் நெல் கொடுக்கப்பட்டிருக்கு. மகளிர் 2 பணியாற்றினர். இவர்கள் வந்து மருந்து அடும் பெண்கள், மருந்து கொடுக்குற பெண்கள். இவங்க ஒவ்வொருவருக்கும் நாளொன்றுக்கு 4 நாளி நெல்லும் 1/2 காசும் ஊதியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா, இதில் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் எப்படி வேலை செய்கிறாங்களோ அந்த முறையை ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த கல்வெட்டில். அதை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோமோ என்னமோ தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த காலத்தில் தொழில்நுட்பமே இல்லாத காலகட்டத்திலே இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்படின்னா அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜீனியஸ், இன்டலெக்சுவல். இங்கிலீஷில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம குறிப்பிடலாம். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, வீரராஜேந்திர சோழனுங்கிறவர் யார் அப்படிங்கிறத விட அவர் என்ன செஞ்சாருங்கிறது தான் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் கூறணும்னு நினச்சேன். இன்றைக்கி அவரோட பிறந்தநாள், அவருடைய புகழ் எல்லா இடத்துலையும் ஓங்கி ஒலிக்குன்னு சொல்லி இந்த பதிவு எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.